Welcome student, I am Ganeshan. In the WSS process ல some பார்க்கலாம். So that the process, random process x of t equal to a into cos omega t plus theta is White's stationary. அதாவது WSS proof பண்ண சொல்லியிருக்காங்க. If a and omega naught are constants and theta is uniformly distributed random variable 0 to 2 pi. இதில் பார்த்தீங்கன்னா a and omega naught வந்து constant சொல்லிட்டாங்க. பட் theta மட்டும்தான் uniformly distributed random variable. சரி, இப்போ இந்த சம் எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாருங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ராசஸ் எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ காஸ் ஒமேகா நாட் டி பிளஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் WSSன்னு. சரி, இதுல தீட்டான்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த இன்டர்வல் ஏ டு பி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா f of x is equal to 1 by b minus a. போட்டு a less than x less than b. 0 otherwise அப்படின்னு போடுவோம். ஸோ அதே தான் இங்கே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது a வேல்யூவும் இதை b வேல்யூ எடுத்துக்கிட்டா அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா 1 by 2 pi minus 0. 1 by 2 pi ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை தீட்டா வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால சின்ஸ் இங்கே வேணா எழுதிக்கலாம். சின்ஸ் theta is uniformly distributed அப்படின்றதுனால நம்ம f of theta எப்படி எழுதிக்கலாம்னா 1 by b minus a. b minus a னா 2 pi minus 0 2 pi 1 by b minus a with interval 0. a என்றது 0 less than x less than b என்றது 2 pi. சரி, இப்போ இதுதான் f of theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி வந்து WSS ப்ரூஃப் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டிஷன் தெரியும். மீன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டவ் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், மீன் கண்டுபிடிக்க போறேன். மீன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. மீன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஓகே, ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ், இப்போ இந்த போன சம் மாதிரி இதில் வந்து டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சம் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த சம்மில் நம்மளுக்கு இ ஆஃப் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். வேற எக்ஸிஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்ற லாஜிக். இங்கே தீட்டா வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். அப்போ இங்கே யூஸ் பண்ணும்போது இன்டெக்ரல் ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இங்கே இருக்கிற எக்ஸ் ஆஃப் டி எஃப் ஆஃப் தீட்டா டி தீட்டா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் லிமிட் வந்து என்னன்னா 0 to 2 pi அது எழுதிக்கலாம். 0 to 2 pi எக்ஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டாம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா நாட் டி பிளஸ் தீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் தீட்டான்றது 1 by 2 pi இன்ட்டு டி தீட்டா. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டால. அப்போ இந்த 1 by 2 pi நம்ம வெளியில எடுத்துடலாம். இந்த ஏவியும் வெளில எடுத்துடலாம். ஸோ a by 2 pi. இந்த a அண்ட் 1 by 2 pi வெளில எடுத்துட்டீங்கன்னா காஸ் இருக்கு. காஸை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா சைன் ஒமேகா நாட் டி பிளஸ் தீட்டா அண்ட் த லிமிட் ஃபார் தீட்டா இஸ் 0 to 2 pi. நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். a by 2 pi substituting the upper limit. தீட்டா இருக்கிறதுல 2 pi போடணும். சப்போஸ் சைன் ஆஃப் ஒமேகா நாட் டி பிளஸ் 2 pi மைனஸ் தீட்டா இருக்கிறதுல 0 போடணும். அப்படி போட்டீங்கன்னா சைன் ஆஃப் ஒமேகா நாட் டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். என்ன ஃபார்முலானா சைன் ஆஃப் 2 பைனா 360. அப்போ 360 பிளஸ் தீட்டா. சைன் 360 பிளஸ் தீட்டான்றது வெறும் சைன் தீட்டா தான். அப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா a by 2 pi சைன் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா சைன் தீட்டா ஒமேகா நாட் டி மைனஸ் சைன் ஒமேகா நாட் டி, அதுவும் சைன் ஒமேகா நாட் டி. அப்போ பிளஸ் மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மீன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. இது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆட்டோ கோரிலேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் ஒன் வந்து ஆட்டோ கோரிலேஷன். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ கோரிலேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி1
into x of t2. இப்போ x of t என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? x of t வந்து பாத்தீங்கன்னா a cos omega naught t plus theta. இதுதான் வந்து x of t ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இங்க x of t1 into x of t2. அப்ப அதை எடுத்து எழுதும்போது e of x of t1ன்றது t க்கு பதிலா t1 போட வேண்டியதுதான். a cos omega naught t1 plus theta. அடுத்தது x of t2 வந்து a cos omega naught t2 plus theta. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த a into a ஸ்கொயர் நான் வெளியில் எடுத்துடலாம். வாட் ஆர் த ரிமைனிங் டேர்ம்ஸ்? cos omega naught t1 plus theta into cos omega naught t2 plus theta. இப்படி வந்துருச்சு. இப்போ இதை எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். என்ன ஃபார்முலானா cos a cos b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா பாருங்க, cos a cos b is equal to 1/2 into cos a plus b plus cos a minus b. இந்த ஃபார்முலாவை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். அதனால நான் அது ஒரு பாக்ஸ்ல போட்டுங்க, இல்லாட்டி ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, அப்போ என்னன்னா a ஸ்கொயர், நல்லா பாருங்க, இந்த இ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் காஸ் ஏ. இது ஃபுல்லாவே நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணணும். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஏ, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பி. அப்ப என்னன்னா காஸ் ஏ காஸ் பி. அப்போ 1/2, அந்த 1/2 வெளில எடுத்துறேன். 1/2 இ ஆஃப் காஸ் ஏ பிளஸ் பி. இது ஏ சொல்லியிருக்கேன், இது பி சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒமேகா நாட் t1 பிளஸ் ஒமேகா நாட் t2 தீட்டா பிளஸ் தீட்டா 2 தீட்டா. இதுதான் காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது தீட்டா கேன்சல் ஆயிடும். அப்போ இதுல இருந்து இது மைனஸ் ஆகும்போது பாருங்க ஒமேகா நாட் t1 மைனஸ் ஒமேகா நாட் t2. ஓகே, ஸோ இதுதான் காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். a square by 2 into e of cos omega naught t1 plus omega naught t2 plus 2 theta into cos, இது ரெண்டுத்துல இருந்து ஒமேகா நாட்டை வெளியில எடுத்தீங்கன்னா t1 minus t2 அப்படின்னு வரும். அந்த t1 minus t2 தான் டவ். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் டைம் டிஃபரன்ஸ் தான் எப்பவுமே டவ், அதனால இதை இப்படி எழுதிக்கிட்டோம். சரி, அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈயை வந்து நான் உள்ள கொண்டு போறேன். ஈயை உள்ள கொண்டு போய் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஈயை உள்ள கொண்டு போகும்போது இ ஆஃப் காஸ் ஒமேகா நாட் t1 பிளஸ் ஒமேகா நாட் t2 பிளஸ் 2 தீட்டா பிளஸ் இ ஆஃப் காஸ் ஒமேகா நாட் டவ். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டுத்துல சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு தேவையான சம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி யோட ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி, அதாவது எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் தீட்டா டி தீட்டா. ஓகேங்களா? சரி, இந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணும்போது பாருங்க எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலா இங்க இருக்கிற இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கு, அதுதான் இங்க நான் யூஸ் பண்ணுறேன். இ ஆஃப் காஸ் ஆஃப் ஒமேகா நாட் t1 பிளஸ் ஒமேகா நாட் t2 பிளஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ஆஃப் தீட்டாலே நம்ம லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். 0 to 2π எக்ஸ் ஆஃப் டி. இங்க என்ன இருக்கோ அதை இங்க எழுதுறோம். அப்ப இங்க இவ்வளவு பெரிய டேர்ம் இருக்கு, அதை மட்டும் எழுதுது. காஸ் ஆஃப் ஒமேகா நாட் t1 plus omega naught t2 plus 2 theta into f of theta. f of theta மேலே கொடுத்திருக்கேனே 2π 1/2π into d theta. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 1/2π வெளியில எடுத்துறேன். 1/2π வெளியில எடுத்துட்டு நான் இதை மட்டும் இன்டர் பண்றேன். காஸ் இன்டெகிரல் பண்ண என்ன வரும்னா sin ஆஃப் ஒமேகா நாட் t1 plus ஒமேகா நாட் t2 plus 2π. இதுதான் இன்டெகிரல் பண்ண. அப்புறம் இன்டெகிரல் பண்ண பிறகு தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் பைல எழுதணும்.
இன்டகிரேஷன்ல படிச்சிருப்போமே, இன்டகிரல் பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே எதை பொறுத்து இன்டகிரல் பண்ணிருக்கோமோ அதோட கோஎஃபிஷியன்ட்ல பைல எழுதணும். தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 2, அதை பைல எழுதிட்டேன். வித் லிமிட் 0 to 2π. ஓகே, இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல வந்து 1/2 முன்னாடியே வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1/4π. அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பாருங்க. தீட்டா இருக்க இடத்துல இந்த 2π போடும்போது sin of omega0 t1 plus omega0 t2 plus 4π. தீட்டா இருக்குல்ல 2π போட்டா மைனஸ் sin of தீட்டா இருக்குல்ல 0 போட்டீங்கன்னா இது போயிடும். அப்ப இது மட்டும்தான் வரும். omega0 t1 plus omega0 t2. இப்போ இதோட வேல்யூ என்னன்னா 0. காரணம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா sin 4π plus theta. இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றாங்க, sin of 4π plus theta. ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல வர ஃபார்முலா படி இது sin theta. அப்போ அந்த ஃபார்முலா படி என்ன ஆகுதுன்னா 1/4π sin 4π plus theta. இது ஃபுல்லா theta அப்படின்னா sin theta. sin of omega0 t1 plus omega0 t2 மைனஸ் இங்க இருக்கிறது அதே தான் sin of omega0 t1 plus omega0 t2. அப்ப என்ன ஆகுதுன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிடும் 0. சரி, நான் இங்க சொன்ன மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த வேல்யூ இதோட வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நேரம் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சம் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு, e of cos omega0 tau. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லயே போட்டுருவோம். e of cos omega0 tau. அதோட என்னன்னா ஒமேகா0ம் கான்ஸ்டன்ட், டவும் கான்ஸ்டன்ட். இ ஆஃப் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தானே வரப்போகுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இ ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அதன்படி ஒமேகா0ம் கான்ஸ்டன்ட் தான், டவும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ அதோட வேல்யூ வந்து அப்படி வந்துடும். இப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ன்றது என்னது, ஆட்டோ கோரிலேஷன் தானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆட்டோ கோரிலேஷன்ன்றது என்னது, e of x of t1 x of t2 is equal to, அதுல வெளியில என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல வெளியில வந்து a²/2, இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ cos omega0 tau. சரிங்களா? இப்போ a²/2 இன்ட்டு பிராக்கெட்ல உள்ள இருக்கிறதோட வேல்யூ 0, அடுத்தது ரெண்டாவதா இருக்கிற வேல்யூ cos omega0 tau. அப்போ ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணும்போது a²/2 இன்ட்டு cos omega0 tau. ஸோ ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டவ். டவ்ல வந்திருக்கு பாருங்க. ஸோ therefore auto correlation depends on tau. Therefore x of t is WSS process. Hence proved. அவ்வளவுதான், சம் முடிஞ்சு போச்சு.